விழிப்பாயிருங்கள் என்ற ஆண்டவர் இந்த திருவருகை காலத்தில் அழைக்கிறார். நாம் தொலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நேரம். நேரமே இல்லை என்று நாம் சொல்கிறோம். ஜெபிக்க வாருங்கள் என்று சொன்னால் நேரம் இல்லை. அன்பிய கூட்டத்துக்கு வாங்க என்று சொன்னால் நேரம் இல்லை. திருப்பலிக்கு வாங்கள் என்று சொன்னால் நேரம் இல்லை. நேரம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் நம் நேரம் எல்லாம் எங்கு போகிறது? நம் நேரம் அனைத்தும் திருட்டு போகிறது, கண்ணமிடப்படுகிறது. எவ்வாறு என்றால், நம் கைகளில் வைத்திருக்கின்ற இந்த அலைபேசியின் வழியாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று இந்த ஒரு சோஷியல் மீடியா ஊடகத்தில் நாம் நுழைந்தோம் என்றால் எவ்வளவு நேரம் இதில் நாம் கிடக்கின்றோம். மற்ற ஆன்மீக பக்தி முயற்சிகளுக்கு நேரமில்லை. ஆனால் இவற்றிற்கு நிறைய நேரம் இருக்கின்றது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் இழந்து கொண்டிருக்கின்ற ஒன்று நம் நேரம். கடவுளுக்கு உரிய நேரத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். நம் குடும்பத்திற்கு உரிய நேரத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். உறவுகளுக்கு உள்ள நேரத்தை இழந்து கொண்டு இருக்கின்றோம். அவைதான் கண்ணமிடப்படுகின்றன. ஆகவே இந்த திருவருகை காலத்தில் விழிப்பாயிருந்து நேரத்தை நாம் பாதுகாத்து கொள்வோம். அந்த நேரம் நம் உறவுகளுக்கு, நம் குடும்பங்களுக்கு, நம் ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். ஆமீன்.